டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். நீங்கள் பில்டிங் ஓனராக இருக்கலாம், இல்லை பில்டராக இருக்கலாம். இந்த கான்செப்ட் லோட் ஆன் பில்டிங் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. கடைசி வரை கவனமாக பாருங்கள். உங்களுடைய பில்டிங் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக இருந்தால், அதாவது காலம் பீம் வச்சு கட்டியிருந்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிசைன் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. பில்டிங்கோட லோடு கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க? ரூஃப்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டெட் லோடு ஸ்லோப் ரூஃபாகவும் இருக்கலாம், நமக்கு ஃப்ளாட் ரூஃபாகவும் இருக்கலாம். ஸ்லோப் ரூஃபில் ஸ்னோ லோடு, அதாவது பனிப்பிரதேசங்களில் இருக்கக்கூடியது. டெட் லோடு அது அந்த ரூஃபோட வெயிட். ஃப்ளாட் ஸ்லாபாக இருந்தால் ஃப்ளாட் ஸ்லாபோட வெயிட். இது இல்லாமல் ஹைரைஸ் பில்டிங்காக இருந்தால் விண்ட் லோடு ஆக்டிங் ஆகும். டெட் லோடுன்னு சொல்கிறது ஃப்ளோரில் ஆக்ட் ஆகிறதுல அந்த ஃப்ளோர் ஸ்லாபோட செல்ஃப் வெயிட்டும், அதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ், ஃப்ரிட்ஜ் எக்ஸட்ரா ப்ளஸ் நடமாடக்கூடிய ஆள்களை இதை கணக்கெடுக்கிறது. அதுக்கும் கீழே நம்ம வந்தோம்னா சைடில் ஸ்டோரேஜ் வாட்டர், அந்த ஸ்விம்மிங் பூல், சம்ப், இந்த மாதிரியான ஸ்டோரேஜ், அதுவும் லைவ் லோடில் தான் கணக்கு வரும். சாயில் ப்ரெஷர், இது காங்கிரீட் வாலாக இருந்தால் அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்படி கணக்கெடுத்த அந்த லோடு 2 மாதிரியான ஸ்லாபில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இது 2 வே ஸ்லாப், இது 1 வே ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இந்த நீளம் அகலம் அதை வச்சு தான். இந்த அகலத்தை விட 2 மடங்குக்கு மேலே இந்த நீளம் இருந்ததுன்னா அது 1 வே ஸ்லாப் அப்படி டிசைன் பண்ணுறோம். அதுக்கு இடப்பட்ட அளவாக இருந்தால் கிட்டத்தட்ட ஸ்கொயர் மாதிரி வரும். அப்படி வரும்போது நம்ம 2 வே ஸ்லாப்பை டிசைன் பண்ணுறோம். 2 வே ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 1 வே ஸ்லாப்பில் 2 பக்கம் மட்டும்தான் லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற லோடு, இந்த லோடு மொத்தம் இந்த பீமுக்கு போகுது, இந்த லோடு மொத்தம் இந்த பீமுக்கு போகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆன அந்த பீமில் உள்ள லோடு 2 காலத்துலேயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அந்த மாதிரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆன அந்த லோடு காலத்துக்கு நேராக வருது. ஒரு மாடியிலிருந்தும் அந்தந்த லோடு ப்ரொபோஷனேட்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரியாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பில்டிங்கில் எக்ஸ்ட்ரா லோடு ஏற்றாதீங்க, அது நல்லதில்லை. அதனால் ஸ்ட்ரக்சரில் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கன்சல்டிங் பண்ணுறது உங்கள் பில்டிங்க்கு சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.